இன்றைக்கு குடும்பங்களை ரெண்டகம் பண்ணுவதற்காக, குடும்பங்களை பிரிக்க வேண்டி சத்ருவானவன் பல போராட்டங்களை குடும்பத்துக்குள் போட்டு வைத்து கொண்டிருக்கிறான். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகளை தூண்டுதல், பிள்ளைகளுக்கிடையே பிரச்சனைகளை தூண்டுதல், உறவுகளுக்கிடையே பிரச்சனைகளை தூண்டுதல், அநேக காரியங்களை அவன் திட்டமிட்டு குடும்பத்தை பிரிக்க வேண்டும். குடும்பம் ஒன்றாக இருக்கக்கூடாது, சமாதானமாய் இருக்கக்கூடாது, சந்தோஷமாய் இருக்கக்கூடாது என்பதை அவன் கருத்தில் கொண்டு இன்னைக்கு அநேக குடும்பங்களில் பிரிவினைகள் ஏற்பட்டு குடும்பம் அசைந்து கொண்டிருக்கிறது. ஒரு அசைவுக்குள்ளாடி நடுக்கடலில் தத்தளித்தது போல குடும்பங்கள் இன்று நிலை தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கை என்னும் படகுல நான் வந்து அமர்ந்திருப்பேனே ஆனால் எப்பேற்பட்ட காற்று புயலும் அடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்துவது இல்லை. காரணம், நான் உங்கள் படகுல இருக்கிறேன் என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பத்தை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார்.